ஒரு சூப்பரான சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. அது சூடானதும் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு அதை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிங்க. அதுலேயே கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துங்க. நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு கை புதினா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இப்போ 1/4 கப் தயிர் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச காளானை இதில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது மசாலாவோடு ஜெல்லாக வர மாதிரி நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததும் குக்கருடைய மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.